பெரியார் மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க. பெரியார் ஒரே ஒரு தலைவர் தான் உலகத்துல என்ன சொன்னார்னா, நான் சொன்னதை நீ அப்படியே ஏத்துக்காத, உன் அறிவுக்கு என்ன கரெக்ட் தோணுதோ அதை செய்யுன்னு சொன்னாரு. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு எல்லாம் கிளப்புனா வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்க சொல்லி ஓட்டு போட்டாங்கன்னா எல்லாருமே என்னன்னு தெரியுங்கன்னா யூ ஆர் ஆல் ஈவில் பீப்புள். நீ கெட்டவங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தன லஞ்ச ஊழல் வழக்குல இல்லையா? புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி வந்து அவங்க தான் உண்மையான தற்கூரி. புரிஞ்சுங்களா? இந்த தற்கூரிங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பஸ் சரியான பஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியல எதுவுமே சொல்லிட்டு இந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சா இல்லைங்களா? இதுக்கு காரணம் யாரு? நீங்க இல்ல, நீங்க காரணம் யாருன்னு சொல்லிட்டு கீழே பாக்குறதுல அட்லீஸ்ட் போஸ்டாச்சும் பாக்குறீங்களா? நீங்களும் வந்து அடுத்த நாள் நியூஸ் வந்துச்சா? அதை பத்தி வரல. இதுதான் வந்து சொன்னீங்கன்னா இந்த மீடியாங்களை நான் வைக்கிற ஒரே குற்றம். இவங்கன்னா வந்து ஒரு போலி மீடியாக்கள். கிவ் அண்ட் டேக்கிங்க. நம்ம என்ன கழுத்து நிறுத்தி கொண்டுகிட்டா இருக்கோம்? புரிஞ்சுங்களா? கருத்து வேறுபாடு எல்லாத்துக்குமே தான் இருக்கும். புருஷன் பொண்டாட்டிக்கே இருக்கும்போது அப்புறம் நான் எனக்கு ஆனா இப்போ நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி வந்து தாவேகா மேல ஒரு விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. அந்த விமர்சனம் எப்படி இருந்துச்சுன்னா, எப்படியும் வந்து May 4 எக்ஸிட் போல் அப்போ வந்து அவங்களுக்கு பாசிட்டிவா வரல, இல்ல ரிசல்ட் அவங்களுக்கு பாசிட்டிவா வரலன்னா அவங்களோட சார்ந்து இருக்கக்கூடிய ஆட்களே சொல்லுவாங்க இது வந்து திமுகவோட சதிதான். ஸோ வந்து அவர் எப்படியும் ஜெயிச்சிட்டாரு, நாங்க இவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கிட்டோம், அதனால நாங்க வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்ற இடத்துல தான் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த நரேட்டிவ் மாதிரி நீங்களும் சொல்றீங்களே, இப்போ வந்து ஓட்டுக்கு காசு இல்ல, நீங்க காசு கொடுக்கலையா? உங்களுக்கு அந்த மாதிரி நியூஸ் எதுவுமே காதுக்கு வரலையா? பார்த்தோம் சார். அப்படிங்கும் போது என்ன இருக்குது? நான் உண்மையா தானே சொல்றேன். புரிஞ்சுங்களா? நான் உண்மையா தானே சொல்றேங்க. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே தேவையில்லைங்க. புரிஞ்சுங்களா? மக்கள் மனசுல ஒருத்தனுக்கு தெரியுங்க. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு எல்லாம் கிளப்புனா வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்க சொல்லி ஓட்டு போட்டாங்கன்னா, சின்ன பசங்க சொல்லி ஓட்டு போட்டாங்க. இந்த சின்ன பசங்கன்னு சொல்லும் போது நேற்றைக்கு கூட ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் கிருபாகரன் சொல்றாரு, குழந்தைங்க கிட்ட நீங்க இந்த போக்கு வந்து சரியானதா இல்ல. ஏன்னா விஜய் அவர்கள் ஓட்டு கேட்கும் போது ஒரு இடத்துல சொல்றாரு, உங்க வீட்டுல சின்ன குழந்தை அந்த பசங்களை சொல்லிட்டு நீங்க வீட்டுல இருக்க பெரியவங்களை வந்து ஓட் போட நீங்க கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற இடத்துல இருக்காங்க. ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து அழுகக்கூடிய வீடியோஸ் நம்ம பாக்குறோம். சோ அந்த வீடியோ வந்து ரொம்ப தப்பா இருக்கு. சோ இந்த மாதிரி கைட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு கட்சி தலைவரும் ஒரு அறிக்கையை கொடுங்க. அந்த அறிக்கையை சொல்லாதான் இந்த பசங்க கேட்கிற இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மறைமுகமா கூட அது விஜய் தாக்குற இடத்துல தான் இருந்துச்சு. நீங்க அதை மறைமுகமா இல்ல, ஓட்டு காசு கொடுத்தாங்க நீங்களே சொன்னீங்க. அப்ப எங்க காதுல பஞ்சு வச்சிருந்தாங்களா? யாராச்சும் பஞ்சு வச்சிருந்தாங்களா? கேக்குறேங்க கேள்வி. பஞ்சு வச்சிருந்தாங்களா? நான் கேக்குறேன் கேள்வி. புரிஞ்சுங்களா? ஓட்டுக்கு காசு கொடுக்குறவன கண்டிக்க வக்கு இல்லாம, புரிஞ்சுங்களா? இன்னைக்கு இது சொல்றாங்க. இன்னைக்கு வந்து யாருக்குமே ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு அவங்க நரேட்டிவ் ஒண்ணு சொல்றேன். புரிஞ்சுங்களா? என் ஃப்ரெண்டு போன் பண்றான், IIMல வேலை பார்க்கறான். கேட்டா பொண்ணு சொன்னதுக்காக ஓட்டு போட்டேங்கிறான் அப்படின்றான். உனக்கு மூளை இருக்குதா இல்லையா எனக்கே தெரியல அப்படின்னு சொன்னான். இதேதான் அந்த நீதிபதிக்கு, ரிட்டையர்டு நீதிபதி கிருபாகரன் அவர்களுக்கு நான் சொல்ற பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு. ஏண்டா நீங்க என்ன திருட்டு பசங்கன்றது நமக்கு தெரியும். அப்படிங்கும் போது புதுசா ஒரு நார்மல் பர்சன் வராரு, அவருக்கு நான் ஓட்டு போடணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ வந்து என் பொண்ணு வந்து சொல்லுது, புரிஞ்சா, உனக்காக தாம்மா நான் ஓட்டு போட்டேன்னு நான் சொல்லும் போது என் பொண்ணு சந்தோஷம். என் குடும்பத்தை நான் சந்தோஷப்படுத்தாம பக்கத்து வீட்டுக்காரன் நான் வந்து சந்தோஷப்படுத்துவான். புரிஞ்சுங்களா? அதாவது இட் இஸ் a pre-decided note of all the public that is these two players are evil. புரிஞ்சுங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க மட்டும் வந்து அந்த பொண்ணுகள் சொன்னதுக்காகவும் பையன்கள் சொன்னதுக்காகவும் எல்லா வீட்லயும் இது நடந்திருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. ஓகேங்களா? இது ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளா கூட நீங்க வச்சுக்கலாம். நீங்க ஸ்கூல் படிக்கும் போது அடி வாங்கியிருக்கீங்களா? பயங்கரமா வாங்கியிருக்கேன் சார். ஓகேங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க, நாளைக்கு உங்க குழந்தைய நீங்க ஸ்கூலுக்கு போட்டு போனாலும் உங்களே தான் திட்டுவாங்க, பேரண்ட்ஸை தான் திட்டுவாங்க. ஏன்னா இப்ப அடிக்க கூடாதுன்னு ரூல் போட்டது இந்த கோர்ட்டு தான். புரிஞ்சுங்களா? இந்த கவர்மெண்ட் தான் அதை இன்டோஸ் பண்ணது இந்த கோர்ட்டு தான். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ரிப்போர்ட் பண்றாங்க, தே ஆர் பாசிங் த பேக் டு த பேரண்ட்ஸ். ஸோ நீங்க நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நம்ம தான் திட்டு வாங்குறோம், நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு படிக்கும் போது நம்ம தான் திட்டு வாங்குறோம். ஓகேங்களா? இந்த சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே நாரா கிழிக்கப்படுறது நம்ம நாரா மட்டுமே யூஸ் பண்றோம். என் நாரோட சேர்ந்த பூ தான் என் பொண்ணுங்க, என் பசங்க. இப்போ அந்த பூவோட சேர்ந்து இது பண்ணா, அதனால என் பொண்ணு சொல்லுச்சு, என் பையன் சொல்லுச்சு, என் மாமா சொல்லுச்சு, என் மச்சான் சொன்னா, என் தங்கச்சி பொண்ணு சொல்லுச்சு, அக்கா பொண்ணு சொல்லுச்சு, அண்ணன் பொண்ணு சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு இது சேர்த்து மணக்கும். அந்த மனம் தான் நமக்கு கிடைக்குது. புரிஞ்சுங்களா? இதுதான் வந்து ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன். புரிஞ்சுங்களா? எவனாச்சும் வந்து இது வந்து நீதிபதி மட்டும் இல்ல, இந்த மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே கூட சொல்றாரு, அவருக்கு இந்த பதில நீங்க எடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் அண்டா சொம்பு இம்பு இசையமைப்பாளர்ன்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா போத்திக்கிட்டு எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க. எல்லாருமே என்னன்னு தெரியுங்கன்னா,
யூ ஆர் ஆல் ஈவில் பீப்புள். நீ கெட்டவங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தன லஞ்ச ஊழல் வழக்குல இல்லையா? சொல்றேன் ஒண்ணு சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து லஞ்சம் இல்லைங்க சார், அந்த டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் லஞ்சம் இல்லை, அதனால வந்து இந்த கட்சிக்கு நான் வந்து ஓட்டு. மக்கள் எல்லாம் இஸ் ஸ்டாண்டிங் அகேன்ஸ்ட் கரப்ஷன். தே வாண்ட் அ நார்மல் பர்சன். இவ்வளவுதான் ஒரே ஒன் வேர்ட் ஆன்சர். அதுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க, புரிஞ்சுங்களா? ஆரோக்கிய சக்தி சொன்னாப்ல, புரிஞ்சுங்களா? அதனால வந்து நான் என்னைக்காச்சும் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் கேட்டிருக்கேன்னா இல்ல. என்னோட இன்டர்வியூஸ் நீங்க எல்லா இன்டர்வியூஸும் எடுத்து பாத்தீங்கன்னா நான் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் வந்து தாவேகாவோட கட்சிக்காரனும் கிடையாது, ஆதரவாளரும் கிடையாதுன்னு. ஆமா, புது நபர்னு இல்ல, அதனால உங்க இஷ்டம். புரிஞ்சுங்களா? நான் எப்போதுமே பெரியார் கொள்கைகள் மட்டும் தான் சொல்லுவேன். நான் சொல்றதை அப்படியே ஏத்துக்க வேணாம். புரிஞ்சுங்களா? நான் சொல்றதுக்கு ரைட்டா தப்பா நான் அனலைஸ் பண்ணி பாருன்னு தான் சொல்லுவேன். புரிஞ்சுங்களா? நான் சொல்றதுல சமயத்துல கலந்த மாதிரி கூட ஒரு பிளஸ் இருந்துச்சுன்னா கூட நான் கடைசியா முடிக்கும் போது என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, பெரியார் மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க. பெரியார் ஒரே ஒரு தலைவர் தான் உலகத்துல என்ன சொன்னார்னா, நான் சொன்னதை நீ அப்படியே ஏத்துக்காத, உன் அறிவுக்கு என்ன கரெக்ட்னு தோணுதோ அதை செய்யுன்னு சொன்னாரு. நான் அதுதான் எல்லா இடத்துலயும் பதிவு செய்வேன். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரியார் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரே உலகத்தின் ஒரே தலைவர் வந்து நான் சொல்றதை அப்படியே ஏத்துக்காத, நான் பேசுறது கரெக்டா தப்பா நான் அனலைஸ் பண்ணி நீ பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதே தான் இந்த அனலைசேஷனை நான் நீதிபதி அவர்களுக்கு ரிட்டையர்டு, ஓகேங்களா, இவங்க நான் பேசும்போது நான் பேசக்கூடாதா? புரிஞ்சுங்களா? உங்களுக்குன்னா ஒரு வாய்ஸ் இருக்கும் போது எங்களுக்கு ஒரு பதில் வாய்ஸ் இருக்குல்ல. அவர் நீதிபதி ரிட்டையர்டு தானே, ஓகேங்களா? அவர் நான் ஒன்னும் கேஸ் போட்டு ஒன்னும் கீழே போய் நிக்கலையே, புரிஞ்சுங்களா? ரிட்டையர்டு தானே. அப்படிங்கும் போது ஆல்வேஸ் when you have a word, I also have an ஆப்போசிட் வேர்ட் அப்படிங்கறத நான் பதிவு செய்யறேன். ஓகே சார். ஆனா நீங்க இப்போ இந்த இசையமைப்பாளர் போர்வையில இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசினாங்க அப்படின்னு நானும் அந்த நேர்காணல பார்த்தேன். அந்த நேர்காணல பேசும்போது அவர் ஒருமையில பேசுறது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாடை காட்டுங்க, ஒரு ஊரை காட்டுங்க, ஒரு மாநிலத்தை காட்டுங்க, ஊழலே இல்லாத ஒரு கவர்மெண்ட் உங்களால காட்ட முடியுமான்ற இடத்துல அவர் கேள்விகளை எழுப்புறாரு. ஆப்னில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து அதை எப்படி பாக்குறீங்க? அவர்னா யூரோப் சைடுனா போனது இல்லைன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுங்களா? அவர் வந்து அங்க வந்து கரப்ஷன் எப்படி இருக்குது, பிரைம் மினிஸ்டர் எப்படி சைக்கிள்ல போறாங்க, இதெல்லாம் அவங்க பார்த்ததே இல்லை. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி வந்து அவங்க தான் உண்மையான தற்கூரி. புரிஞ்சுங்களா? இந்த தற்கூரிங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இசையமைப்பாளர்ன்ற பேர்ல இவங்களுக்கு வந்து இந்த திமுக கவர்மெண்ட் எனக்கு உண்மையில ஆவணம்னா இருக்குன்னு ஆர்டிஐ போட்டிருக்கேன். வெளியில வந்தோடனே நான் சொல்றேன். அதனால பேர் நான் குறிப்பிடாம இப்ப சொல்றேன். இந்த இசையமைப்பாளர்னு சொல்றவன், அண்டான்னு சொல்றவன், சொம்புன்னு சொல்றவன், இவனா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சிக்காக போய் அவங்க காலேஜ் ஸ்கூல்லனா போய் பேசுறாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த முன்னாள் திமுக காவந்த அரசு இருக்க இந்த திமுக வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குது. இதுக்கு ஆர்டிஐ போட்டோம்னா இட் இஸ் நாட் ரெலவென்ட்னு கொடுக்குறான். புரிஞ்சுக்கலாம்? இப்ப நான் அப்பீல் போட்டிருக்கேன். புரிஞ்சுக்கலாம்? வந்தோடனே எவன் எந்தெந்த காசு வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி பேசுறாங்கிறத உங்களுக்கு ஆதாரமோட கொடுக்குறேன். நான் எப்போதுமே ஆதாரத்தோட பேசுவேன்ல. புரிஞ்சுக்கலாம்? போட்ட ஆதாரம் ஒன்னும் வரல. புரிஞ்சுக்கலாம்? ஆர்டிஐ போட்டோன்னே ஒன்னும் வரல. இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா சில இயக்கத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. அதாவது முட்டு கொடுத்து பேசுவாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாமே தமிழை வளர்க்குறாங்களா. புரிஞ்சுக்கலாம்? இவங்க போய் என்னத்த தமிழை வளர்க்க போறாங்க? ஏற்கனவே ப்ரொஃபசர்ஸ் டீச்சர்ஸ்னா இல்லையா, இவங்க போய் தமிழை வளர்த்து, அதாவது சில நிறைய மீடியா ஹவுஸ்ல இருக்கிறவங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேர்னா இருக்குது. பேமெண்ட் எவ்வளவு பேமெண்ட் கொடுத்தான்னு கேட்டீங்கன்னா வரல. புரிஞ்சுங்களா? இது ஒரு பெரிய இது இதா இருக்கா இல்லைங்களா? ஏன்னா நான் சொல்றத வந்து மாணவர்களுக்கு நான் வந்து இந்த தயவு கூட கேட்டுக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷனுக்காக நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்க காலேஜ்ல இருந்து வந்து இந்த மாதிரி திமுக வந்து அதாவது தமிழ்னு சொல்லிட்டு திமுக ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தவங்க இருந்தாங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல என்னைக்கு வந்தாங்க, எப்போ வந்தாங்க, அந்த நிகழ்ச்சி பேர்கள், அதோட போட்டோகிராஃப் வந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்க கமெண்ட்ஸ்ல தயவு செய்து போடுங்க. அந்த கமெண்ட்ஸ்ல போடும் போது அதை நாங்க எடுத்து டிஸ்பிளே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 85% வாக்குகள் இங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சோ மத்த மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது ஓகே தான் அப்படின்னும் போது, ஆனா இந்த ரெஜிஸ்டர் ஆகின வாக்குகள் கூட விஜயனுடைய வருகையினாலதான் இது நடந்துச்சுன்ற இடத்துக்கு வராங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? அப்போ இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விஜயனால வருகையினாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்தாங்க. இன்னைக்கு நமக்கு என்ன வேலிட் ப்ரூஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் வந்து கிளாம்பாக்கத்தை வந்து பாத்தீங்களா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால கூட காட்டல. பஸ் சரியான பஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியல எதுவுமே சொல்லிட்டு இந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சா இல்லைங்களா? இதுக்கு காரணம் யாரு? நீங்க காரணம் யாருன்னு சொல்லிட்டு கிளம்பாக்கத்துல அட்லீஸ்ட் போஸ்டாச்சும் பாக்குறீங்களா? நீங்களும் வந்து தெரியாத மாதிரியே நடந்துக்கிறீங்களா? எனக்கு தெரியல கூட. தேர்தல் கமிஷனோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு இந்த போக்குவரத்து துறை எல்லாமே. போக்குவரத்து துறையில நீங்க வந்து நீங்க ஒண்ணும் இல்லைங்க, இவங்க தான் வச்சிருக்காங்க. அண்ணா தொழிற்சங்கம்,
கலைஞர் தொழிற்சங்கம், இந்த தொழிற்சங்கம், அந்த தொழிற்சங்கம், அந்த டிரைவர்னா வந்து பஸ் எடுக்கலன்னா என்ன ஆகும்? புரிஞ்சுங்களா? ஸோ கிளாம்பாக்கத்தில் இருந்த கிரௌடு வந்து ஒரே இடத்துல இருந்த கிரௌடுன்றனால அன்னைக்கு மக்கள் வந்து யாருக்குன்னு சொல்லி ஓட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. எல்லா சோசியல் மீடியாவும் பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க இல்ல அங்க வந்த போஸ்டர் தான் கேக்குறேன். சோசியல் மீடியா அது வந்து ரிப்போர்ட் ஆச்சா இந்த மீடியால வச்சோம்? இல்ல. அடுத்த நாள் நியூஸ் வந்துச்சா? அதை பத்தி வரல. இதுதான் வந்து சொன்னீங்கன்னா இந்த மீடியாங்களை நான் வைக்கிற ஒரே குற்றம். இவங்கன்னா வந்து ஒரு போலி மீடியாக்கள். புரிஞ்சுங்களா? பிளஸ் ஒன்னு சொல்றேன், கிளாம்பாக்கத்தில் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் கேதர் பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம். இப்ப திருச்சி எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சில பேர் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏறுவான், சில பேர் டோல்கேட்ல ஏறுவான், சில பேர் கை காட்டி ஏறுவான். ஏன்னா வந்து ஊரை சுத்தி இருக்கும். புரிஞ்சுங்களா? சில பேர் பவுஞ்சூர்ல ஏறுவான், சில பேர் டோல்கேட் பக்கத்துல ஏறுவான், சில பேர் திருநாயக்காவில வருவான், அங்க பஸ் ஏறுவான். அந்த மாதிரி பஸ் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல 50 பேரா வந்து இப்ப திருச்சியில இருந்தாங்க, கோயம்புத்தூர்ல இருந்தாங்க, திருப்பூர்ல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட முடியாத காரணம் என்ன? இந்த டிரான்ஸ்போர்ட் வசதி இல்ல. 20% மெட்ராஸ்ல எக்ஸ்ட்ரா பவுல் ஆகும் இருக்கேன். இன்னைக்கு 25% மேல பவுல் ஆயிருக்கு. ஓவரால் பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா 10% எக்ஸ்ட்ரா வரும் இருக்கேன். ஓகேங்களா? லாஸ்ட் எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் மேலதான். ஓகேங்களா? இது முன்னாடியே பதிவு பண்ணிருக்கேன்ல. இன்னைக்கு நான் ஒரு விஷயமும் நான் ஒரு டேட்டா வைக்கும் போது as like this வந்து நம்ம உட்கார்ந்து பேசுறது கிடையாது. we analyze and we do lot of working. ஏன்னா நம்ம அட்ரஸ் பண்றது வந்து மக்கள்கிட்ட. இன்னைக்கு ஒரு ஜட்ஜுக்கு நான் கமெண்ட் கொடுக்குறேன்னா எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். கண்டிப்பா சார். புரிஞ்சுங்களா? ஒரு மூத்த பத்திரிகையாளர்ன்றது எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். அப்படிங்கும் போது எல்லாத்துக்கும், ஏன்னா பிகாஸ் ஐ ஃபாலோ them also. நீங்க என்னதான் நினைச்சீங்கன்னாலும் சரி, ரங்கராஜ் பாண்டே இன்டர்வியூ வந்து நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா ஓரளவு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒத்துக்குவாரு சமயத்துல. ஓகேங்களா? ஒரு ரியாலிட்டியா வந்து அவர் ஒத்துக்குவாரு. எனக்கு அவர் மாற்று சிந்தனை உள்ள ஒரு நபரா இருந்தா கூட நான் அவரை ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி நம்ம சால் கிவ் அண்ட் டேக்கிங்க. நம்ம என்ன கழுத்து நிறுத்தி கொண்டுகிட்டா இருக்கோம்? புரிஞ்சுங்களா? கருத்து வேறுபாடு எல்லாத்துக்குமே தான் இருக்கும். புருஷன் பொண்டாட்டிக்கே இருக்கும்போது அப்புறம் நான் எனக்கு ரங்கராஜ் பாண்டேக்கு தான் இருந்தான். புரிஞ்சுங்களா? ஆனா ஒன்னும் தவறு கிடையாது. அப்படிங்கும்போது தான் ஒரு இடத்துல சொல்றாங்க, இந்த முறை வந்து தாவேகா மட்டும் பல இடங்களை ஜெயிச்சுச்சுன்னா நான் வந்து அரசியல் பேசுறதே விட்டுறேன் அப்படின்ற இடத்துக்கும் அவங்க பெட் கட்டுற இடத்துக்கும் வராங்க. அதை எப்படி பாக்குறது? அத நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். புரிஞ்சுங்களா? அவர்கிட்ட தான் கேட்கணும். சாணக்கியா சேனல்ல என்ன பண்ண போறாருன்றத நீங்க அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். ஓகே சார். சார் இவ்வளவு நேரங்கள் உங்களுடைய டைம் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட்.